மாமா எத்தனை சொல்றதுல வாங்கி சாப்பிடாதேன்னு. ஏங்க இப்ப என்னங்க ஆச்சு? ஏமா கடையில வாங்கி சாப்பிட்டு இருக்காருமா. இதுல அஜினமோட்டோ கலந்துருப்பாங்க. இது சாப்பிட்டோம்னு வச்சுக்கவே வயிறு வலி, தலைவலி, மூல சம்பந்தமான பிரச்சனை, நரம்பு தலைச்சுன்னு ஏகப்பட்ட பிரச்சனை வரும். ஏங்க கடையில இருக்க பொருள்ல மட்டும் அஜினமோட்டோ கிடையாது. நம்ம வீட்டுல இருக்க தக்காளி, வெங்காயம், சிக்கனு, மட்டனு, காளானு இவ்வளவு ஏன் காய்கறியில கூட அஜினமோட்டோன்றது இருக்கு. ஏமா அஜினமோட்டோங்கிறது டேஸ்டியான ஹோட்டல்ல சேர்க்கிறது சரியா? அதை போய் இதை வீட்டுல இருக்க பொருளை கலப்பாங்க சொல்லிட்டு இருக்க. ஹோட்டல்லே பாத்திருக்கியா நோ அஜினமோட்டோன்னு போட்டுருப்பாங்களே. அஜினமோட்டோனா என்ன, அது எப்படி தயாரிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை சாப்பிடலாமா வேணாமான்னு உங்களுக்கே தெரியும். சொல்ற கேளியா. இப்போ அஜினோமோட்டோ அப்படின்றது என்னன்னா அது வந்து ஒரு பொருள் பேரே கிடையாது. அது ஒரு கம்பெனி பேரு. அதுல இருக்க பொருள் பேர் என்னன்னா மோனோசோடியம் குளூட்டமேட் அப்படின்றது. இந்த குளூட்டமேட் வேற ஒண்ணும் இல்ல, நம்ம உடம்புல இருக்க ஒரு அமினோ அமிலம். அதே மாதிரி நம்ம சாப்பிடுற நிறைய காய்கறில அந்த குளூட்டமேட்ன்றது இருக்கு. ஏமா இந்த அஜினோமோட்டோங்கிறது அப்ப கம்பெனியோட பேரா? ஏமா இந்த மோனோசோடியம் குளூட்டமேட்ங்கிறது இயற்கையிலே கிடைக்குதுன்னா அப்புறம் அது கெட்டதுங்கிறாங்க. அதுக்கும் காரணம் இருக்குங்க. இந்த அஜினோமோட்டோ அதாவது எம்எஸ்ஜின்னு சொல்லுவாங்க, மோனோசோடியம் குளூட்டமேட். இது எப்படி தயாரிக்கிறாங்கன்னு சொல்றேன். அஜினோமோட்டோ வெப்சைட்ல போய் பார்த்தேன். அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த எம்எஸ்ஜி அப்படின்றது இந்த மரவள்ளி கிழங்கு, கரும்பு, சோளம் இதுல இருந்தா தயாரிக்கிறாங்களாமா. எப்படி பால்ல இருந்து தயிர் உருவாகுது அதே மாதிரிதான் இதோட சாரெல்லாம் எடுத்து நொதித்தல் அப்படின்ற ப்ராசஸ் பண்ணி கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி இந்த மாதிரி வடிவத்துல இந்த அஜினோமோட்டோன்றது வருதான். ஏமா கரும்புல இருந்து எடுக்கிறாங்க, சோளத்துல இருந்து எடுக்கிறாங்க இப்படின்னு சொல்ற. இதெல்லாம் இயற்கையான பொருள், நல்ல பொருள் தானமா. அப்படியேமா அந்த அஜினோமோட்டோங்கிறத கெடுதின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆமா என்னதான் உள்ள நல்லா இருந்தாலும் வெளியே கெடுதி மாமா சொல்லுவாங்க. போக போக என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு வெளியே கெடுதியா உள்ள நல்லதா என்னன்றலாம் பாப்போம். நீ சொல்லுமா. அப்படி சொல்லுங்கப்பா. அஜினோமோட்டோ பத்தி 2 விஷயம் தெரிஞ்சுக்கணும். அஜினோமோட்டோவோட நிர்வாக இயக்குனர் என்ன சொல்றாங்கன்னா நாங்க இயற்கையான பொருள் வந்து அதை தயாரிக்கிறோம். இதுல எப்பயுமே FSSAI சர்டிபிகேட் இருக்கும், பேட்ச் நம்பர் இருக்கும், எக்ஸ்பைரி டேட் இருக்கும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்ல. இப்பதான் நிறைய கலப்படம் இருக்கு, அவங்க எதுல தயாரிக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அதான் மாமா, ஒண்ணு ஒரிஜினல் எங்க குடும்பம் மாதிரி, இன்னொன்னு கலப்படம் உங்க குடும்பம் மாதிரி. ஏன் பேச மாட்டேன்? 30 வயசுக்கு மேல உன்னையெல்லாம் வீட்டோட மாப்பிள்ளையா தத்தெடுத்து நான் தின்னுகிட்டு இருக்குது புடிங்கி தின்னுகிட்டு இருக்க பாத்தியா? அதை பார்த்துட்டு அமைதியா இருக்கும் பாரு. என் புள்ள எவ்வளவு அறிவா பேசிக்கிட்டு இருக்கு. எங்க குடும்பத்தை போய் கலப்படம் சொல்ல வேண்டாம். அதாப்பா கலப்படமா இருக்கிறத யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அதுக்கு நல்லது யூஸ் பண்ணலாமான்னு கேட்க கூடாது. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா ஒரு நாளைக்கு 2 கிராமுக்கு மேல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நரம்பு தளர்ச்சி, ஒத்த தலைவலி, நெஞ்சு படபடப்பு, ஜீரண கோளாறு இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. ஏமா நீ சொன்ன எல்லாமே இந்த பயலுக்கே இருக்கேமா. அதான் கல்யாணம் முடிஞ்சு அப்புறம் விடு. யோ உனக்கு மருத்துவ செலவு நான் தானே கடந்து அழுகணும். சரி சரி 2 பேரும் சொல்றது கேளுங்க. JECFA அப்படின்ற அமைப்பும் அமெரிக்காவோட FDA அப்படின்ற அமைப்பும் என்ன சொல்றாங்கன்னா இந்த அஜினோமோட்டோவை அளவா எடுத்துக்கிறது சேஃப் தான் சொல்றாங்க. அதனால அளவாலாம் எடுத்துக்கலாம். நிறைய உணவியல் நிபுணருமே அளவா எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. ஓ அப்ப ஒரு நாளைக்கு 2 கிராம் வரைக்கும் எடுத்துக்கலாமா? சரிமா இதுல என்னமா சத்து இருக்கு? சத்தெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. இதுல உமாமி அப்படின்னு ஒரு டேஸ்ட் இருக்கு. எப்படி இனிப்பு, கசப்பு, புளிப்பு அந்த மாதிரி உமாமின்ற டேஸ்ட்பா. உமா மாமி எல்லாம் அந்த காலத்துல சமைப்பாங்க பாரு, அவ்வளவு டேஸ்டா சமைப்பாங்க. இன்ஸ்டா ஐடி இருந்தா கூட அந்த காலத்தாலே அவங்க உமாமின்றது ஜாப்பனீஸ் வேர்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா சுவையான சுவைன்னு அர்த்தம். அதுக்காக தான் இதெல்லாம் பயன்படுத்துறாங்க. டேஸ்டுக்காக தான், சத்தெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஓ அப்ப அஜினோமோட்டோங்கிறது டேஸ்டுக்காக நீ சேர்க்கறனா? இந்த உப்பு சக்கரை எல்லாம் சேர்க்கிறோம்ல அந்த மாதிரி அளவா சேர்த்துக்கணும். அதிகமா சேர்த்தோம்னா பிரச்சனை. அதே மாதிரி இது ஒண்ணும் அத்தியாவசியமா போட்டே ஆகணும் அப்படின்னு அவசியம் இல்ல. ஏன்னா உப்புக்கு தான் உப்பு நம்ம ஏற்கனவே போடுறோம், ஜீனிக்கு ஜீனின்னு போடுறோம். இந்த உமாமி எல்லாம் என்ன கணக்கு வழக்குன்னு நமக்கு தெரியாது. டேஸ்டே நமக்கு தெரியாது. ஜப்பானீஸ் டேஸ்ட் நமக்கு. இன்னொன்னு கலப்படம் அதிகமா பண்றாங்களாம். எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட் நம்ம என்ன போய் கண்டுபிடிச்சுக்கிட்டா இருக்க முடியும். அதனாலதான் ஆக மொத்தம் இது நமக்கு வேணவே வேணாம் அப்படின்றது. இன்னொன்னு என்னன்னா இப்ப ஒரு சிக்கன் ரைஸ் ஒரு நூடுல்ஸ் வாங்குறோம், அதுல 2 கிராம் வாங்கி அளந்து போடுறாங்க. நம்ம என்ன கண்குட்டி பாத்துக்கிட்டா இருக்கோம். போடுறாங்க. இப்ப வர ஜங்க் ஃபுட்ல நிறைய பொருள் இருக்குது. அந்த மாதிரிலாம் இருக்கு வைக்குது. அதனாலதான் இது வேணாம் அப்படின்னு ஒதுக்குறதே. விஷயம் என்ன அப்படிங்கறத என் மக தெளிவா சொல்லி இருக்கு. இனிமேல் அது கேட்டு திருந்துற வழிய பாரியா. அப்பா இப்ப டேஸ்ட்ன்றது இங்க இருந்து இது வரைக்கும் உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும், நல்லது உள்ளதான் சாப்பிடணும். இப்ப அஜினோமோட்டோ டேஸ்டுக்காக தானே, அதனால எல்லாத்துலயுமே கலக்குறாங்க. நம்ம தனியா அஜினோமோட்டோ கலந்துருக்கலாம் வாங்க வேணாம். ரொம்ப ஆசையா இருந்ததுன்னா மாசத்துக்கு ஒருக்க 2 மாசத்துக்கு ஒருக்க அப்படி வேணா சாப்பிட்டுக்கவே தவிர தினமும் கடையில வாங்குறது இந்த அஜினோமோட்டோ பொருள் சாப்பிடுறதா குறைக்கிறதா நல்லது. ரைட். இப்ப நைட்டுக்கு என்ன சமைக்கிறது மட்டும் கேட்டு சொல்லு. என்ன சமையலோ எதிர்த்து கேட்ட